எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே 5 மணி போல முழிப்பு தட்டிருச்சு. அதனால இதுக்கப்புறம் எங்க தூங்குறது அப்படின்ட்டு எந்திரிச்சு என் ஹஸ்பண்டையும் அப்படியே எழுப்பி விட்டு, வாங்க சும்மா வாக்கிங் போலான்னு கூட்டிட்டு போயிட்டேன். காலையில 5:30க்கே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 7 மணினா எப்படி இருக்கும், அந்த மாரி அவ்வளோ பிரைட்டா இருந்துச்சு வெளியில. நாங்க மட்டும் தான் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு நினச்சு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எவ்வளோ பேர், கடவுளே! அவ்வளோ பேர் பேரா நடந்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ரெகுலரா இந்த பக்கம் தான் நடக்கிறவங்க மாரி இருந்தது. அதனால சரி அவங்க வழியில நாம ஏன் புதுசா வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற வழியா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நடக்க ஆரம்பிச்சுட்டோம். நல்லா டயர்டாகி வேர்வை சிந்துற வர நடந்துட்டு அப்புறம் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து அப்படியே கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்புறம் நம்ம மினி டிஃபன் மாதிரி ஒன்று சாப்பிட்டு எல்லாம் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்றச்ச நமக்கு சில கம்ப்ளைண்ட்லாம் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதெல்லாம் அவங்கள கூப்பிட்டு இது இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலைலாம் இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்காங்க. நான் மட்டும் வீட்டில் இருந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு புட்டு பண்ணுறதுக்கு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த நார்மல் அரிசி மாவு புட்டை விட இந்த சம்பா புட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து ப்ரௌன் சுகர் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்குலாம் புட்டு சாப்பிட்றச்ச கொஞ்சம் விற்கும் அப்படி தானே, அவங்க வந்து பால்லாம் விட்டு சாப்பிடுவாங்க, சிலர் கடலைக்கறி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து சும்மா தேங்காய், ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி தான். எனக்கு சிலப்போ டைம் இருந்ததுன்னா பச்சை பயிறு அவிப்பேன், வாழைப்பழம், அப்பளம் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் 2 வாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே டிவிலாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ லீவு தானே, பெருசாக வேறு எதுவும் கிடையாது.